திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். நாங்கள் பாபாவிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து எங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும்படி அவரிடம் கெஞ்சுகிறோம். பாபாவின் அருளால் அவர் கருணை உள்ளவராக இருந்தால் அவர் நிச்சயமாக நம் ஆசைகளை நிறைவேற்றுவார். இப்போது கடவுள் நம் கர்மங்களை பொறுத்து நாம் எதிர்கொள்ளும் சிரமங்களை நமக்கு தருகிறார். நாம் செய்த புண்ணியங்களால் கடவுள் நம் பிரச்சனைகளுக்கு விரைவில் அல்லது பின்னர் தீர்வுகளை தருகிறார். ஆனால் கடவுள் நமக்கு பல தடைகளை வழங்கினாலும் தீர்வு நம் முன்னால் உள்ளது. ஆனால் நாம் அதை பார்க்க முடியாது. நாம் பெற முடியாத ஒரு அற்புதமான வரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். நாம் எப்போதும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் இருப்போம். ஆனால் நாம் எப்போதும் கடவுளின் சிந்தனையில் இருக்க வேண்டும். மேலும் நமது அறிவு வலிமையுடன் கடவுளை தியானிக்க வேண்டும். அந்த கதையை கேட்க வேண்டும். கடவுள் தானே வந்து வரங்களை வழங்குகிறார். ஆனால் அந்த வரங்களை நாம் முட்டாள்தனமாக பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு நல்ல கதை. ஒரு பிராமணர் தனது குடும்பத்துடன் ஒரு கிராமத்தில் இருந்தார். அவருக்கு வரும் வாய்ப்புகளுடன் சேர்த்து குடும்பத்தையும் எப்படியோ ஓட்டி கொண்டு தள்ளி கொண்டு வருகிறார். அவர் ஒரே மகன். அவரது மனைவி பணம் சம்பாதிக்கவில்லை. எப்போதும் தனது கணவரை ஒரு திறமையற்ற நபர் என குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் பிரதோஷ காலத்தில் பரமபுருஷன் பார்வதியுடன் பூமிக்கு வந்தார். இந்த பிராமணர் வீட்டை சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்போது பார்வதி மிகவும் ஏழையாக இருந்த பிராமணரை பார்த்து பாயில் அமர்ந்திருந்த தனது குடும்பத்தினை பார்த்தார். அம்மா பிராமணர் மீது பரிதாபப்பட்டார். அது கடவுளுக்கு பாவம். அவரை பார்த்ததும் அவள் பரிதாபப்பட்டாள். தயவு செய்து அவருக்கு செல்வத்தை கொடுத்து அவர் எல்லா கஷ்டங்களிலும் விலக்கி மகிழ்ச்சியை அனுபவிக்க அவரை ஆசீர்வதியுங்கள் என்றார். பின்னர் சிவனோ இந்த பிராமணர் ஒரு பெரிய முட்டாள் என்று கூறினார். அவர் முட்டாள்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது வீண். அவர்களின் அறியாமையால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. கடவுளே, ஆனால் அவர்கள் தயவு செய்து ஒரு முறை என் மீது கருணை காட்டுங்கள் என்றார். அது ஜெகன்மாதாவின் வார்த்தை அல்ல என்று அவள் கெஞ்சுகிறார். இப்போது பரவாயில்லை என்று சிவன் கூறுகிறார். இருவரும் பிராமணர் முன் தோன்றி, நாயனா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று என்றார். உனக்கு என்ன வர வேண்டும், அதை நான் உனக்கு வழங்குவேன் என்று கூறினார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆனால் பிராமணருக்கு என்ன கேட்பது என்று கூட புரியவில்லை. அவர் தலையை சொரிந்து கொண்டு எதுவும் புரியாமல் சுற்றி பார்க்கிறார். மொத்தத்தில் இறைவன் உனக்கு 3 வரங்களை தருகிறார். நாளை காலையில் உன் வீட்டில் அவர்கள் விரும்புவதை 3 முறை நிறைவேற்றுவேன். அதை பற்றி யோசித்து நாளை அந்த 3 விருப்பங்களையும் கேளுங்கள் என்றார். பிராமணர் உடனடியாக உள்ளே சென்று நடந்த அனைத்தையும் தனது மனைவியிடம் கூறினார். அதாவது சிவனும் பார்வதியும் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துள்ளனர். அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து அவர் தனது மனைவியிடம் ஆலோசனை கேட்கிறார். நாளை நாம் என்ன கேட்க வேண்டும் என்பது குறித்து அவர் தனது மனைவியிடம் ஆலோசனை கேட்டார். நல்ல உணவு, உடைகள் மற்றும் ஒரு வீட்டை கேட்போம். அவரது மனைவி, எனக்கு எப்போதும் நிறைய நகைகள் வேண்டும், அவற்றை கேட்போம் என்று கூறினார். ஆனால் பிராமணர், இல்லை, நல்ல வீடு மற்றும் துணிகளை கேட்போம் என்று கூறுகிறார். இந்த வழியில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டு வார்த்தைகளில் வாதாடுகிறார். அது அதிகரிக்கிறது. இறுதியில் கணவனும் மனைவியும், இல்லை, நீங்கள் விரும்புவதை நான் விரும்புகிறேன், இல்லை, நீங்கள் விரும்புவதையே நானும் விரும்புகிறேன் என்று கூறி வாக்குவாதம் செய்கிறார்கள். அவர்களின் வாக்குவாதம் முடிவுக்குள் இருட்டாகிவிட்டது. அவர்களின் வாதம் இன்னும் நிற்கவில்லை. அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் அவர்களின் மகன் மிகவும் இளமையாக இருக்கிறார். அவன் பயத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். என் பெற்றோர்கள் ஏன் இவ்வளவு கோபமாக வாதாடுகிறார்கள்? அவர்களை ஆச்சரியம், பயம் மற்றும் சோகத்துடன் பார்க்கிறார். இதற்கிடையில் கணவர் கோபமடைந்து, நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை, நீங்கள் என்னை மிகவும் துன்புறுத்துகிறீர்கள், இரவு முழுவதும் நீங்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அவர் உடனடியாக ஒரு குரங்காக மாறுகிறார். அதே நேரத்தில் வார்த்தைகள் இன்னும் அவரது வாயில் இருக்கும்போதே அவர் முடிக்கும் முன்பே அவரது மனைவியும் கோபமடைந்து, நான் ஏன் மாற வேண்டும், நீ குரங்காக மாறி என்று கூறுகிறார். இதனால் இருவரும் குரங்குகளாக மாறுகிறார்கள். இதனால் 2 வரங்களும் நிறைவேறுகின்றன. அதாவது கணவன் மனைவியின் 2 ஆசைகளும் நிறைவேறுகின்றன. இப்போது பெற்றோர் மகள்களாக மாறுவதைக் கண்டு மகன் நிறைய அழுகிறார், சோகமாக இருக்கிறார். உடனே 3வது விருப்பமாக, சுவாமி, என் தாயையும் தந்தையும் மீண்டும் சாதாரணமாக மாற வேண்டும். அவர் அந்த சிவன் மற்றும் பார்வதியின் பாதங்களை வணங்கி அதை கேட்கிறார். அவ்வளவுதான். பிராமண தம்பதிகள் மீண்டும் சாதாரணமாகி விடுகிறார்கள். அவர்கள் மீண்டும் அதே நிலையில், அதே வாழ்க்கையில் இருப்பார்கள். சாதாரண வாழ்க்கை என்பது கடினமான பணத்திற்காக இவ்வளவு காத்திருப்பவர்களுக்கு சமம் என்று முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். 3 வரங்களை பெற்ற பிறகும் அவர்களின் முட்டாள்தனத்தால்
அவற்றை பயன்படுத்த முடியவில்லை. அதனால் தான் நீங்கள் தேவையில்லாமல் சண்டையிடக்கூடாது. சண்டைகளால் ஏற்படும் சேதம் எவ்வளவு கடுமையானது என்பது இந்த கதை காட்டுகிறது அல்லவா? எனவே குழந்தைகளை எப்போதும் உங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக இருங்கள். உங்கள் குடும்பம் உங்கள் பலம். அந்த நெருக்கம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் நெருக்கம் உங்கள் அறிவுசார் வலிமையை நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சாயின் ஆசைகள் எப்பொழுதும் ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு இருக்கும்.